குறிப்பு சொல்லிடுறேன். நாளை மாலை சரியாக 6:30 மணிக்கு அருமையான ராஜராஜன் ஐயா அவர்கள் வீட்டில் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத ஜெப கூடுகை நடைபெறும். அதில் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினத்தில் ஷாரோன் சர்ச்சில் நடைபெற்ற ஊழியத்தில் ஸ்டெல்லாக்கா உட்பட நிறைய பேர் உற்சாகமாக கலந்து கொண்டீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வருகிற சனிக்கிழமை உபவாச ஜெபம். ஏன்னா 4வது வாரம் வைக்கணும்னு தான் வைப்போம். ஆனால் இந்த எல்லாருமே விபெஸ்க்கு போகிறனால இந்த வாரம் சனிக்கிழமை 3வது வாரமே இந்த மாதம் மட்டும் உபவாச ஜெபம் என்ன செய்கிறோம் வச்சிடறோம். எல்லோரும் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். லீவு நாளாக இருக்கிறனால எல்லோரும் குடும்பமாய் கலந்து கொள்ள முடியும். உங்களை ரொம்ப அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக நல்லா ஜெபித்து கொள்ளுங்கள். நமக்கு நிறைய ஆத்மாக்கள் வேணும், அதான் முக்கியம். இன்றைக்கி எல்லோரும் வெளியே போயிருக்காங்க, லீவுன்னு வெளியே போயிட்டாங்களோ என்னமோ தெரில. ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்வோம். அருமையான மகன் டேவிட்சன் துதி ஆராதனை எடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் பெரியவர். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நம்ம கொஞ்ச நேரம் நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாமா? அவருக்கு மரியாதை செய்து. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நினைப்போம் நமக்கு யாரும் இல்லை, நமக்கு ஆறுதலாக யாரும் இல்லை, நம்மளை தேற்ற யாரும் இல்லை, நம்ம கஷ்டத்தில் உதவ யாரும் இல்லை அப்படின்ட்டு நம்ம அநேகர் நினைப்போம். இருதயத்தில் இருக்க வேதனை அறிய யாரும் இல்லைன்ட்டு. ஆனால் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அறிய, நம்ம கண்ணீரை துடைக்க, நம்மளை பலப்படுத்த, நம்மளுடைய வியாதியிலிருந்து நமக்கு சுகமாக்க நமக்கு ஒரு மிகப்பெரிய தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த தேவனை நோக்கி, நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. காப்பாற்றி வழிநடத்துகிற வல்லமை உள்ள நாமம் கொண்ட தேவன். ஆமென். வல்ல மீட்பர். எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம சென்று கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா தெரியல, ஆனால் நம்ம இதுவரை காத்து நடத்துகிற தேவன். ஆமென். எத்தனையோ சாலையில் நம்ம போகிறோம், வாகனங்களில் போகிறோம், ஆனால் தேவன் எவ்வளோ அருமையாக நம்மை பாதுகாத்து, எவ்வளோ விபத்துகள் நடக்கிறது, ஆனால் தேவன் இதுவரை நம்மை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் மருத்துவமனைக்கு சும்மா ஏதோ போயிட்டு சும்மா செக்கப் போயிட்டு வரோன்னு போகிறாங்க, ஆனால் ரிட்டர்ன் வர முடியாத சூழ்நிலை வருது. ஆனால் தேவன் நம்ம எவ்வளோ கிருபையாய் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி மட்டுமாய் நம்மளை நிறுத்தி வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த கிருபைக்காக நம்ம தேவனை துதிக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. நமக்கு யாரும் இல்லைன்னு நம்ம நினைக்க தேவையில்ல. காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அது மாத்திரமில்லை, கர்த்தர் உனக்கு வலதுபுறத்திலே நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், பறந்து காக்கும் பச்சையை போல தேவன் நம்மை பாதுகாக்கிறாராம். இந்த உலகத்தில் எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ கொள்ளை நோய்கள் இந்த தேசத்தில் பரவி இருக்கிற இந்த நேரத்திலையும் தேவன் நம்ம எவ்வளோ அழகாக பாதுகாத்து இந்த இடத்துல கர்த்தரை துதிக்க நம்மை வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த தேவனை நோக்கி சொல்லுவோமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே.
என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுமா, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. விசுவாசத்தோடு சொல்லுமா, உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு என்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீ. சோர்வடைந்த நேரங்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் என்கிட்ட வா மகனே என்று உங்களை அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதாம். தாமதமின்றி வந்திடுவாய். அவர் உன் ரட்சிப்புமானதாம். தாமதமின்றி வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை காக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அவர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். ஹல்லேலூயா. என்ன துன்பம் கஷ்டம் வந்தாலும் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். இந்த உலகத்தில் அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போகலாம், அநேகர் நம்ம கூட இருக்கலாம், திடீர்னு நம்மளை விட்டு பிரிந்து போயிடுவாங்க. நிரந்தரமாக யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க உங்களோடு இருக்கிறாங்களா? அதே உறவோடு இருக்கிறாங்களா? அதே அன்போடு இருக்கிறாங்களா? அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பே இல்லை. அதையும் தாண்டி யாராவது ஒருவேளை ஒரு சிலர் உங்களை அன்பாய் நேசித்து இருந்தாலும் எவ்வளோ நாள் இருப்பாங்க?
இந்த உலகத்தின் பூமியில நீங்கள் வாழ்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட எப்படியோ பிரிந்து தான் போகணும். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் இந்த பூலோகத்திலையும் பரலோகத்திலையும் உங்களோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மோடு இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் ஜீவனை விட்டு செல்லும் போது நமக்கு பரலோகத்திலேயே நம்மளோடு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அவருடைய கிருபையால் நம்மை தாங்குகிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நேசிக்கணும், ஆராதிக்கணும். சொல்லுமா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் என் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காத தேவனை என் ஜீவனை காட்டிலும் நான் நேசிக்கிறேன். சொல்லுவோமா, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுமா, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்போமா, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரே இவ்வளவான் உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரே இவ்வளவான் உம் நாமம் மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுமா, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன்.
அல்லேலூயா 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 அல்லே பரத்துக்கு நேராக கரங்களை நீட்டி அல்லேலூயா 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 ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றோ மறாதே. இவ்வாழ்க்கை அறிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றே. எங்கள் இதயத்தில் உம்மிடம் படைக்கின்றோமே. எங்குகிறோம் உம் ஆசீர் பெறவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுமா அல்லேலூயா 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 ஆமென். நன்றி தகப்பனே. அப்பா எங்களை காக்கும் தெய்வமனே, அப்பா உம்மை துதிக்கும்படியாய் அப்பா எங்களுக்கு நீர் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக, நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்நாள் முழுவதும் தகப்பனே நீரே எங்களை காக்கும் வல்ல மீட்பராயிருந்து நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்த நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக வருகிற 20ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிற ரகசியா முன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை மறவாயே சொல்லு. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வளர்க்கறத்தாலே பாதுகாப்பேன் என்கிறானே சோத்திரம். பயப்படாதே வளர்க்கறத்தாலே பாதுகாப்பேன் என்கிறானே சோத்திரம். பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, ரகசிய ரோஸ்திக்கு
இந்த பிறந்த நாளை நீர் வருஷத்தினுடைய ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிப மகள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக, தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற பிள்ளையாக, தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை தேவனுடைய ஆண்டவரை வார்த்தைகளின் உபதேசத்தின் கீழ் அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கையாக, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மாளிகையாக கட்டப்பட தேவன் அருள் புரிவீராக. மகளுடைய படிப்பை, அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மகள் கல்லூரி போகும்போது வரும்பொழுதெல்லாம் ஒன்று பாதுகாப்பு அவளோடு இருக்கட்டும். எல்லா விதமான ஞானத்தினாலும் அறிவினாலும் பலத்தினாலும் கிருபையினாலும் மகளை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இவளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாராக. என் மகளே, நீ இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Advance happy birthday to you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எடுத்தவர்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் உம்முடைய பிள்ளைகளும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். போதும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாரா? எப்படிப்பட்டவர்களா? விசேஷித்தவர்கள். மற்ற ஜனங்களை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும், உங்க பக்கத்து வீட்டை காட்டிலும், உங்க ஏத்து வீட்டுக்காரங்களை காட்டிலும் நீங்க எப்படிப்பட்டவங்களா? விசேஷித்தவர்கள். உங்க குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தா, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை காட்டிலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? விசேஷித்தவர்களா இருப்பீங்க. உங்கள் மூலம் ஆண்டவர் நிறைய காரியங்களை என்ன செய்வார். அப்போ தேவன் சில காரியங்களை நமக்கு சொல்றாரு பாருங்க. எதனால் நம்ம விசேஷித்தவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை முதல்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அவைகளை பார்க்கிலும், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. நீங்கள் காலமே கொஞ்சம் தூக்கத்தை ஒரு நாள் குறைச்சிட்டு 9 மணி வரைக்கும் குறைட்ட விட்டு தூங்குறத கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 5:30 மணிக்கு வீட்டு திறந்து வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகளுடைய சத்தத்தை என்ன செய்யலாம்? கேட்கலாம். யாராவது கேட்டிருக்கீங்களா? விதவிதமான பறவைகள் சத்தம் கேட்கும். இந்த ஆகாயத்து பட்சிகள்னு சொல்ற இடத்துல இன்னொரு இதுல ஆண்டவர் காகங்களை கவனித்து பாருங்கள்னு சொல்லியிருப்பாரு. இந்த காகங்கள் தான் கான்னு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சிறகடிச்சு சுத்தி பறந்துட்டு இருக்கோம். ஆகாரத்துக்காக பறந்துட்டு இருக்கோம். அதுக்கு தெரியும், யார் வீட்லயே நல்ல சூடான வடலாம் முதல்ல செஞ்சு கொண்டு நமக்கு தான் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. சோறை பொங்கி சாமிக்கு படைக்கிறோன்னு முதல்ல எங்கே தான் வரும்? நமக்கு தான் வரும் தெரியும். காக்கா தான் நிறைய பேருக்கு சாமியா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. செத்து போனவங்க எந்த ரூபத்தில் வருவாங்க? செத்து போன எங்கள் அம்மா காலமே காக்கான்னு நிற்பாங்க. காப்பி விற்கணும். செத்து போன எங்கள் அப்பா காக்கான்னு நிற்பாங்க. அவங்களுக்கு வடை கொடுக்கணும். எங்கள் அப்பாவுக்கு வடைனா இஷ்டம். ஆக யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ, காகத்துக்கு கொண்டாட்டம். அதுக்கு ருசியானது எல்லாமே என்ன செஞ்சிருது? கிடைச்சிருது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் அந்த காகங்கள் ஆகாரத்துக்காக எப்படி அலைஞ்சு தெரியுது, அது தனக்கு ஒரு இருப்பிடத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுது.
ஒரு கூடு கட்டுது, மழை வந்தா அந்த கூட்டுல அதனால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அந்த அதுக்குள்ள முட்டை இட்டாச்சுன்னா பாம்பு வந்து முட்டையை என்ன செஞ்சுட்டு போயிடும், திருடிட்டு போயிடும். அப்ப எந்த விதத்திலும் பாதுகாப்பு கிடையாது, எந்த விதத்திலும் அதுக்கு ஆகாரத்துக்கு கேரண்டி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுக்கு ஆகாரத்தை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், கொடுத்துட்டு இருக்கேன். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அப்பத்தையும் ஆகாரத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதித்து தராரு. இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு போறதுக்கு வர்றதுக்கு எல்லா வசதிகளும் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. காகங்களுக்கு, மிருகங்களுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்து கடவுளை ஆராதிக்கிறதுக்குன்னு காட்டுக்குள்ள எங்கேயாவது அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்குதா, அவங்களுக்கு ஒரு வழிபாடு ஸ்தலம் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. காட்டுக்குள்ள ஏதாவது ஒரு விக்கிரகத்தின் சிலை இருந்தா எல்லா பறவைகளும் அது மேல உட்காந்து பாத்ரூம் போறதுக்கு தான் அந்த சிலை என்ன செய்யும், இருக்கும். அப்படித்தான் எல்லா இடமும் இருக்குது. அப்போ நமக்கு தேவனை ஆராதிப்பதற்கும் ஒரு இடத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்ப தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படியா விசேஷித்தவர்களாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வாசிங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அடைக்கலான் குருவி யாருக்கெல்லாம் தெரியும்? அடைக்கலான் குருவிக்கெல்லாம் தங்குற அதுக்கு ஒரு குட்டியோன்னு கூடு தான் என்ன செய்யும், கட்டும். அந்த கூடை கட்டினாலும் அது முட்டை பொறிக்கிற அந்த குஞ்சுக்கு கூட காக்கா என்ன செஞ்சிடும், கொத்திட்டு ஓடிடும். எங்கள் வீட்டில் ஒரு குருவி பல வருஷமாக கூடு கட்டிகிட்டே இருந்தது. கூடு கட்டும், அது முட்டைட்டு குஞ்சு பொறிக்கல, அந்த காக்கா வந்து என்ன செஞ்சிடும், தூக்கிட்டு ஓடிடும். அதனால அது அந்த கூட்டுக்கிட்டே ஓடிடும். கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் தான் கர்த்தருடைய கிருபையினால அழகா 2 குஞ்சு பொறிச்சிக்கிங்கன்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கு, பாதுகாப்பாக இருக்குது. அப்போ பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, ஆண்டவர் சொல்ல உங்கள் தலைமுடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு தலைமுடி கூட அவர் அனுமதி இல்லாமல் கீழே விழாது. பாதுகாப்பற்ற சூழ்நிலை. இந்த அடைக்கலான் குருவி அந்த அடைக்கலான் குருவியை காட்டிலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிற அந்த அடைக்கலான் குருவியை காட்டிலும் பாதுகாப்பாய் வாழ்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம விசேஷித்தவர்கள். அதே நேரத்தில் நீங்க யாத்ராமத்தின் புஸ்தகத்துல நீங்க 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி நான் அழைத்து உன்னை நான் அறிந்திருக்கிறேன். நான் எதினால் விசேஷித்தவன் என்று அறியும்படி எனக்கு சொல்றானே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததினால் நீங்கள் விசேஷித்தவர்கள். தேவனுடைய கிருபை சாதாரணமான காரியம் கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தேவனுடைய கிருபை வந்து என்னமோ ஒரு கிருபை, கிரேஸ் வந்து ஏதோ அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தேவனுடைய கிருபை இல்லாம நம்மளால இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஒரு சங்கீதம் 2-3 சங்கீதங்கள் கிருபைகளை குறித்து தான் என்ன செஞ்சப்பட்டிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு இருக்கும். அப்போ நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த கிருபையை நம்ம இதுவரைக்கும் ஒரு முக்கியமானதாக நம்ம என்ன செய்யறது கிடையாது, நினைக்கிறது கிடையாது. அந்த கிருபையை நம்ம அலட்சியமாக என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த மோசேட்ட சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை என்ன செய்தது, கிடைத்தது. அப்போ தேவனுடைய கண்களில் நமக்கு கிடைக்கிற கிருபை தான் பெரிய கிருபை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்களேன், அடுத்த கிருபை பாருங்களா, என்னதான் மலைகள் விலகி போனாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் என்ன செய்கிறாராம் சொல்றாராம். அப்போ தேவனுடைய மனதுருக்கமும் அதில் இருக்குது. இந்த மலைகள் பர்வதங்களை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம என்னென்ன காரியத்தெல்லாம் மலை போல நம்ம நம்பிட்டு இருந்தோமோ, யாரையெல்லாம் நம்ம மலை போல நம்பிட்டு இருந்தோமோ, எந்தெந்த காரியத்துக்கு இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்கன்னு நினைச்சோமோ, அப்படிப்பட்ட எல்லாருமே நம்மளை கைவிட்டாலும், யார் உங்களை கைவிட்டாலும், நீங்கள் நம்பி இருக்கிற எல்லாருமே உங்களை கைவிட்டாலும், சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, பெற்ற தாயும் தந்தையுமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என்ன செய்து கொள்வேன், சேர்த்து கொள்வேன் சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்படி எல்லாரும் உன்னை கைவிட்டு போனாலும் என்னுடைய கிருபை மட்டும் உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. அப்போ தேவனுடைய கிருபை இருந்தால் நம்ம அனாதையாக நம்ம இருக்க வேண்டிய, ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்க, என் பிள்ளை என்ன கைவிட்டான், என் பையன் என்ன கைவிட்டான், அப்பா அம்மா என்ன கைவிட்டாங்க, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளை கைவிடாத ஒரு கடவுள் இருக்கார் பாருங்க, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு தெய்வமாக கிடைத்ததே பெரிய கிருபை. அல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ரொம்ப முக்கியமான வசனம் சிஸ்டர். வொர்ஷிப்ல நம்ம பார்த்தோம், ஒரு மனுஷன் இன்னைக்கு இருக்கிறவனை நாளைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, காலமே 10 மணிக்கு புதுசாக பைக் ஒரு பையன், ஒரு வாலிப பையன் ஷோரூம்லேருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் புதுசாக பைக் வாங்கி கொடுத்தாங்க. ட்ரையல் எடுத்துகிட்டு போனால் 5 நிமிஷத்துக்குள்ளே செத்து போயிட்டான் ஆக்சிடெண்ட்டில். அப்போ எவ்வளோ நிர்மூலமான ஒரு வாழ்க்கைங்கிறது பாருங்களேன். நிம்மதியாக ஒரு மனுஷனால் வெளியே போயிட்டு வருவோங்கிற நம்பிக்கையே கிடையவே கிடையாது. ஏன்னா பயங்கர ஸ்பீடாக போகிறாங்க, இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறாங்க, என்ன ஒரு காட்டு கத்துறாங்க. அவங்க ரோட்டில் வந்தாலே நமக்கு நடக்கிற கூட எப்படி இருக்குது, பயமாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை எப்படி நிர்மூலமாகுதுன்னா, எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் பொள்ளாச்சியில் இருந்தார், பர்னபாஸ்ன்னு பேர், கொஞ்சம் நல்லா குண்டாக இருப்பார். அவர் ஒரு நாள் டீ கடைக்கு போய் காலமே டீ குடிச்சிட்டு, ஹோட்டலில் டீ வாங்கி டீ குடிச்சிட்டு, சோடா வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த கடை வாசலில் நின்று அப்படியே சோடா அப்படி குடிச்சிட்டு நின்னார். கடைக்காரர் நினச்சிட்டு இருந்தார் பர்னபாஸ் சோடா குடிச்சிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் சோடா பாட்டில் கையில் இருந்துச்சு. நின்ன மாதிரியே ஹார்ட் அட்டாக் வந்து நின்ன நிலையிலே செத்து சோரில் சாஞ்சு நின்னார். அப்போ அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு பாருங்களேன். நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்போங்கிற வாழ்க்கையே ஒரு உறுதிப்பாடே நமக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது, உங்களுடைய வாழ்க்கை நிர்மூலமாகாமல் இருப்பது, உங்களுடைய குடும்பம் நிர்மூலமாகாமல் இருப்பதெல்லாம் யாருடைய கிருபையா? தேவனுடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், நீ எதனால் விசேஷத்தவன்னா என்னுடைய கிருபை உங்களுக்கு கிடைத்தனால தான் நீங்கள் விசேஷத்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கசப்பாக இருக்கிற நேரத்தில் எல்லாமே வெறுத்துரும். எல்லாராலையும் நம்ம வெறுக்கப்படுவோம், எல்லாராலையும் ஒதுக்கப்படுவோம். அப்படி என்னடா வாழ்க்கைன்னு கசப்பாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அந்த வார்த்தைகள் இந்த கசப்புகளை என்ன செய்யும், மாற்றி நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக வந்தாலும், யார் உனக்கு விரோதமாக வந்தாலும், எந்த வியாதியோ எந்த பலவீனமோ உன்னை வந்து தாக்கி நீ சோர்வடைந்து போனாலும், பவுல் அப்போஸ்தலன் சொன்ன மாதிரி என்னுடைய பலவீனமான நேரத்திலே உம்முடைய கிருபை என்ன செய்கிறது, தாங்குகிறது. அப்போ அந்த கிருபையை பெற்ற நாம் தான் தேவனால் விசேஷித்தவர்கள். இந்த உலகத்தில் நம்ம தான் விசேஷித்தவர்கள். உங்களுக்கும் இன்னொருத்தனுக்கும் கம்பேரிசன் பார்க்கும்போது நீங்கள் விசேஷித்தவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். எப்படி தெரியும்னா, எனக்குள் தேவன் இருப்பது உறுதியானால் ஆண்டவர் உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் முகம் எப்பவுமே எப்படி இருக்கும், சிரிச்ச முகமாக நல்ல பிரகாசமாக என்ன செய்யும் இருக்கும். இல்லாட்டி எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருப்போம், ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு கழுத்தடி கீழே என்ன செஞ்சுட்டு கிடப்பான், விழுந்து கிடப்பான். வண்டியில் போகும்போது எங்கேயாவது கொண்டு போய் என்ன செஞ்சிடும், முட்டிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த சென்சிபிளை அவனுக்கு என்ன செய்ய முடியாது, ஒர்க் பண்ணவே முடியாது. ஆனால் தேவன் நமக்குள் இருப்பாரானால்
எல்லா காரியத்திலும் எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதை டேக் இட் ஈஸிங்கிற மாதிரி என்ன செய்யலாம், அழகா கொண்டு போயிட்டே இருப்போம். அதுதாங்க தேவன் நமக்கு கொடுக்கிற கிரேஸ், பெரிய கிருபை வந்து அதுதான். அந்த கிருபை பெற்ற பாடல் தான் தேவா நான் எதுனால் விசேஷத்தவன், ராஜா நான் கைகளை தேட்டா ஒரே ஒரு ஸ்டான்ஸ் அவன் படிப்போம். 956வது பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. இந்த லைனை நல்லா கவனிச்சிங்களா? நீர் என்னோடு வருவதினால் நான் எல்லா இடத்துலையும் விசேஷவனாக தான் நான் இருப்பேன். அல்லேலூயா. எப்பவுமே நீங்க வெளியே போன ஆண்டவரே நீங்க என் கூட என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. பைபிள் சொல்லுது நீங்கள் தீவிரமாய் புறப்பட்டு போங்க, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே செல்வார், உங்கள் பின்னால் இருந்து உங்களை என்ன செய்வார், பாதுகாப்பார். நீங்க முன்னே நீங்க ஆண்டவரை துணைக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அவர் வெயில் நேரத்தில் மேக ஸ்தம்பமா என்ன செய்வாராம், இருப்பாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரிங்களா? அடுத்து அப்பதான் இப்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்கு வரோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 18, லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 9ஆம் வசனம், 9ஆம் வசனம் வாசி. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி நல்லா கவனிச்சிட்டீங்களா? அன்றியும் தங்களை தாங்களே நீதிமான் சொல்லிக்கிட்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற ஒரு சிலரை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாராம் சொல்றார். இது நம்ம வாழ்க்கையில சகஜமாவே நடக்கிறது தான். இது நம்ம பள்ளிக்கூடத்திலும் சரி, காலேஜிலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும், நம்ம இன்னொரு இடத்துக்கு கல்யாணமாகி நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை நடத்த போற இடத்துலையும், புகுந்த வீடா இருந்தாலும் பிறந்த வீடா இருந்தாலும், இந்த கம்பேரிசன் வந்து எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், இருக்கும். ஒரு ஈகோ என்ன செய்யும், இருக்கும். அவரவர் எப்படி நினைப்போம், நான் தான் ஒழுக்கமானவன், நான் தான் சுத்தமானவன், நான் தான் சுத்தமானவா, அவன் அப்படி இல்லை, அவன் அப்படி இல்லை, இல்லாட்டி அவங்க அப்படி கிடையாதுன்னு ஒவ்வொருத்தருமே நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளே நீதிமானாக்கி உயர்த்திட்டு இருப்போம். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். எவன் ரொம்ப தாழ்மையா இருக்கணும் அவன் மீது கர்த்தருடைய கிருபை என்ன செய்கிறது, இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த உலகத்துல அந்த விதத்துல நம்மளை நிறைய பேர் தாழ்மைப்படுத்துறாங்க, நம்மளை வந்து ரொம்ப ஷேம் பண்றாங்க, இல்லாட்டி நம்மளை ரொம்ப ஒதுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஓமையை என்ன செய்யறாராம் சொல்றாரு. 10ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆயக்காரன். இப்ப 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 பேர் ஜெபத்துக்கு போறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். இதுல ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பரிசேயன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் ரொம்ப நல்லவன் என்ன செய்யறான் சொல்றான். நான் கரெக்டா சர்ச்சுக்கு வரேன், கரெக்டா உபவாசம் இருக்கிறேன், உங்களுடைய வேதத்துள்ள பிரமாணங்களும் சரியா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், கடைபிடிக்கிறேன், காணிக்கெல்லாம் என்ன செய்யறேன், கரெக்டா கொடுக்கறேன், அதோட விட்டுட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. பக்கத்துல யார் நிக்கிறா? ஆயக்காரன் பேக்ல நிக்கிறாரு. அவனை பார்த்துட்டு இவனை போல நான் இல்லாம இவனை விட நான் எப்படி இருக்கிறேன், யோக்கியமா இருக்கிறேன். அதனால நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். நீங்க என்ன ஆசீர்வதின்னு சொல்லியிருந்தா கூட ஒருவேளை ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பான். திரும்பி பார்த்துட்டு அந்த ஆயக்காரனை பார்த்து இவனை மாதிரி நான் அயோக்கியம் கிடையாது, நான் தான் நீதிமான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட தன்னை குறித்து ரொம்ப பெருமையா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சிட்டு இருக்கான், கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் என்ன செய்யல, கொடுக்கல. அவன் சொல்லிட்டு அப்படி ஒதுங்கி நிக்கிறான். அடுத்தாப்புல ஆயக்காரன் என்ன ஜெபம் பண்ணான்னு சொல்லி இருக்கு பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், இப்ப தேவனுடைய கிருபை யார் மேல அதிகமா வருது தெரியுமா? தன்னை பாவி என்று எந்த ஒரு மனிதன் ஒப்புக்கொண்டு அறிக்கை எடுக்கிறானோ அவனுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நான் தப்பு செஞ்சுக்கிட்டே நான் எந்த தப்புன்னு செய்யல, நான் தான் ரொம்ப உத்தமே, நான் தான் உண்மையானவன், நான் தான் ஒழுக்கம் உள்ளவன், நான் தான் ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்லி வெளியில காட்டிக்கிட்டு கடவுள்கிட்ட போய் நீ என்ன கேட்டாலும் உனக்கு என்ன செய்ய போறது இல்லை, கிடைக்க போறது இல்லை. ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். நான் ஒன்று சொன்னேன், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இன்னைக்கு குமுதம் பத்திரிகைக்கு ஒரு பையனுக்கு வேலை, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வேலைக்காக நான் கூட்டு போயிருந்தேன். போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது ஒரு இடத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு ரிட்டர்ன் தாசில்தார் வீட்டு பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ 3 கார் கரண்ட்ல ஓடுற டஃபா இருக்கிறனால நாங்க என்ன செஞ்சிட்டோம், மின்சார கார் வாங்கி வச்சிருக்கோம், அதனால இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்ட்டு. சரி, அவங்க வீட்டுல ஒரு நிமிஷம் நின்று, சரி அவங்க டீ எல்லாம் போட்டாங்க, டீ குடிச்சிட்டு இருக்கோம். அவங்க ஒய்ஃபு செல்போன்ல சொல்றாங்க, ஏங்க இப்ப இத்தனை மணிக்கு நீங்க மாத்திரை சாப்பிடுவாங்க, என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க, மாத்திரை சாப்பிட வாங்க அப்படின்னாங்க. அவர் அங்கிருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு இங்க வராரு. 7-8 விதமான மாத்திரை. அப்ப நாங்க எதுக்கு இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா, ஒன்னு சுகருக்கு, ஒன்னு பிரஷருக்கு. அப்பதான் நான் கேட்டேன், இத்தனை கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி வச்சு இவ்வளவு சொத்து உங்களுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்திரை சாப்பிடலன்னா நீ நிர்மூலமாக்கி விடுவாய், உன் வாழ்க்கையை என்ன செஞ்சிடும் போயிடும். ஆனா அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க தான். என்ன பிரயோஜனம்? தங்களை தாங்களே பரிசுத்தமா வச்சு நாங்க தான் பரிசுத்தமான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன பிரயோஜனம்? அப்படி இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல எவன் தன்னை எப்பொழுதும் தாழ்த்துகிறான். அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தால் அவன் சபையின் மூப்பரை என்ன செய்யுங்க, கூப்பிட்டு அந்த வியாதிக்காக அந்த சபையின் மூப்பரை எண்ணெய் பூசி என்ன செய்யணும், பாஸ்டர் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒருவர் செய்த பாவத்தை ஒருவர் என்ன செய்யணும், அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது தான், அப்படி நானும் அறிக்கை இடணும், நீயும் என்ன செய்யணும், நீங்களும் அறிக்கை இடும் போது தான் அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வாரு, சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வந்தாருங்கிற வார்த்தை எதுல இருந்து வருதுன்னா, அவருடைய கிருபையினால தான் என்ன செய்து வருது. அதனாலதான் பாவம் பெருகிற இடத்துல கிருபைகள் என்ன செய்கிறது, பெருகி இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசேயன மாதிரி உன்னை தானே நீ புகழ்ந்துட்டு இருந்தனா நீ நீதிமானா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆயக்காரனை போல நீ உன்னை தாழ்த்தினாயானால் நீ நீதிமானாக்கப்படுவாய். சிலுவையில இயேசு கிறிஸ்துவும் தொங்கிட்டு இருக்காரு, 2 கல்லர்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தொங்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அங்க? ஒருத்தரிடம் என்ன சொல்றான், இவர் பெரிய யோக்கியம், இவர் தான் யோக்கியமான, இவர் இறங்கி போவாருன்னு சொல்றான். இன்னொருத்தரிடம் நானே ஒரு பாவின்னு சொல்லி, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் சொன்ன மாதிரி அவன், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நீர் மன்னித்து உம்மோடு கூட நான் என்ன செய்யணும்,
இருக்கணும்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு உடனே இந்த பரதேசின் பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு, கொடுத்தாரு. ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து நம்ம என்ன செய்யணும். அப்ப எந்த காரியத்துல நம்ம பெருமை பாராட்டிட்டு இருந்தோம்னா நிச்சயமா ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. தாழ்மை பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு ஒருவேளை நம்ம எல்லா விஷயத்திலும் நல்ல உயர்ந்தாங்களா இருக்கலாம், அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டாம ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாதவன், என்ன ஒன்று இல்லை, உங்களை நீங்க வெறுமையாக்கினா ஆண்டவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனுடைய கிருபை. கடைசியா தேவனுடைய கிருபை ஒன்று பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 15:40. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். பவுலும் சீலாவும் தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாய், யாருடைய கிருபையை, தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. அடுத்த 16ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 25-26ல அவங்க 2 பேரையும் சிறையில கொண்டு என்ன செஞ்சிடறாங்க, வச்சிடறாங்க. அங்க அவங்க என்ன செய்யறாங்க, துதிக்கிறாங்க, கர்த்தரை பாடுறாங்க. அந்த நேரத்துல அங்க கட்டுகள் என்ன செய்கிறது, அறுக்கப்படுகிறது. விலங்குகள் தானாகவே என்ன செய்யுது, கலக்குது. சிறைச்சாலை கதவுகள் தன்னால என்ன செய்யுது, திறக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய கிருபை இருக்குமானால், தேவனுடைய கிருபை இருக்குமானால் உனக்கு விரோதமாய் எந்த கட்டுகள் இருந்தாலும் அது தானாகவே அவிழ்ந்து விடும். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதத்தின் வாசல்கள் எந்த ரூபத்தில் அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய கிருபை உங்களுக்குள் இருக்குமானால் அந்த கதவுகள் நீங்க திறக்க வேண்டியில்லை, அது தானாகவே திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப தேவ கிருபைங்கிறது எப்படின்னா நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கிருபை. அந்த கிருபை பவுலுக்கும் ஷீலாவுக்கும் இருந்துச்சுன்னா அவங்க நெருக்கப்பட்ட நேரத்துல, சிறை வைக்கப்பட்டிருந்த நேரத்துல, அடிக்கப்பட்ட நேரத்துல, துன்பப்பட்ட நேரத்துல ஐயோ குய்யோன்னு கத்தாம ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள். இந்த இப்படிப்பட்ட நேரத்துல கிருபைன்னு சொல்லது ஏது தெரியுமா, உன் துன்ப நேரத்துல, உன் துயர நேரத்துல, உன் கஷ்ட நேரத்துல, உன் வேதனை நேரத்துல, உன் வியாதி நேரத்துல, உன் தோல்வி நேரத்துல தேவனை நீ துதிக்க ஆரம்பித்தாய். ஆனால் அது எப்படி முடியும் பாஸ்டர், இவ்வளவு கஷ்டத்துல கிடக்கும் போது எப்படி நான் தேவனை துதிக்க முடியும், இப்படி என்ன அடின்னு அடிக்கும் போது எப்படி நான் தேவனை துதிக்க முடியும்? ஒவ்வொரு அடிக்கும் நீ சோத்திரம் சொல்லி பாருங்க. ஒவ்வொரு அடிக்கும் ஆண்டவரே சோத்திரிக்கிறேன்னு சொல்லுங்க. அடிக்கிறவன் கையை ஆண்டவர் அடிச்சிருவாரு, உங்களை அந்த அடியை தாங்குறதுக்குரிய பலனை கொடுப்பாரு. அதான் கிருபை. அதுக்கு பிறகு பாருங்க உங்களுடைய பேரை அவர் பெருமைப்படுத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஜெப குறிப்பு அனுப்பியிருந்தேன். ஒரிசாவில் ஒரு ஊழியக்காரரை அடிச்சு காலை முறிச்சு ரத்தம் ஓடுற மாதிரி பயங்கரமான ஒரு இது அனுப்பியிருந்தேன். அந்த அதை குறித்த தானே டீட்டெயில்ஸ் நான் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தா, அந்த ஊழியக்காரர் சாகருக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு அடி வாங்கி அவங்க ஒய்ஃபை கதறிட்டு இருக்காங்க. கடைசியில உயிர் போற வரைக்கும் ஆண்டவரே மகு ஜெசுவா மகு சோத்திரம், எஸ்வா மகு சோத்திரம், எஸ்வா மகு சோத்திரம் சொல்லிட்டு தான் அவரு செத்துட்டாருன்னு சொல்றாங்க. தூக்கிட்டு போகும்போது பிணமா தான் தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு பயங்கரமான அடிப்பட்ட நேரத்தில் கடைசி வரைக்கும் இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சொல்லி அதை தாங்கினாரு. அதனுடைய பலன் அவர் நிச்சயமா பரலோக ராஜ்யத்தில் இருப்பார். அல்லேலூயா. அந்த ரத்தம் சிந்தப்பட்ட இடத்துல பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செய்வார், உண்டு பண்ணுவார். அப்ப தேவனுடைய கிருபை, நமக்கு தேவ கிருபை இருந்தாச்சுன்னா எல்லா பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்கறது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை துதிப்பதற்குரிய கிருபையை நமக்கு என்ன செய்வார், தருவார். அதை தான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் சொல்றது தான், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும், எவ்வளவு நிந்தை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், பிள்ளைகளால வரலாம், கணவனால வரலாம், மனைவியால வரலாம், சொந்தக்காரங்களால வரலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களால வரலாம், எது வந்தாலும் 2 காது அதுக்கு தான் வச்சிருக்காரு, கேட்கறதுக்கு தான் வச்சிருக்காரு. ஆனா ஒரே ஒரு வாயை மட்டும் எதுக்கு வச்சிருக்கிறாரு, தேவனை துதிப்பதற்கு வச்சிருக்காரு. 2 காதால என்ன கேட்டாலும் சரி, உங்க நாவினால் தேவனை என்ன செய்யுங்க, துதிங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா கட்டுகளும் என்ன செஞ்சிடும், அருந்துரும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள்லாம் என்ன செய்யும், வாய்க்காதே போகும். அந்த வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காது. யாரெல்லாம் உன்னை குற்றப்படுத்தினார்களோ அவர்களை நீ என்ன செய்வாய், குற்றப்படுத்துவாய். அதுக்காண்டி அவன் திட்டான், நீ திருப்பி திட்டிட கூடாது. 1 சொன்னா 3 பேசக்கூடாது. தேவனை துதிக்கிற வேலை மட்டும் தான் நம்ம வேலை. அதுதான் ஒரு பெரிய கிருபை. தேவனை துதிப்பது தான் ஒரு பெரிய கிருபை.
அவரை நம்ம ஆராதிக்கிறது தான் பெரிய கிருபை. அந்த ஆராதிக்கிறது தான் அவரை துதிக்கிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க தூக்கிட்டு போனாங்க? நெருப்புல போடுறதுக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்ப அவங்க குய்யோ முறையோலாம் கத்தல. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்லிட்டு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. நெருப்புல தூக்கி 3 பேரையும் போட்டாங்க. போட்டவன் செத்து போயிட்டான். உள்ள விழுந்தவன் உயிரோட நெருப்புக்குள்ள என்ன செய்யறான்? சுத்தி வாரான். நீங்க தான் ஈஸியா வாசித்துட்டு விட்டுறோம். நான் அப்படி ஒரு நாள் ஈஸியா வாசித்துட்டு விட மாட்டேன். நெருப்புக்குள்ள அவன் சுத்தி வந்தா எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். அப்ப 7 மடங்கு வேகமா எரியிற நெருப்புக்குள்ள 3 மனுஷன் கையை கோத்துக்கிட்டு ஜாலியா சுத்தி வந்தா எப்படி இருக்கும் பாக்குறவனுக்கு? அதை பார்த்து அந்த ராஜாவை என்ன செஞ்சுட்டான்? அசந்துட்டான். 3 பேரை தானே போடும், கூட ஒரு ஆள் வர்றாருன்னா அவர் தான் கிருபையின் ஆதர் இயேசு கிறிஸ்து. பெரிய மாணவர்களே, ஒருவேளை உங்களை நெருப்புல போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும், அக்னியை போல பட்சிக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு வந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க அதுக்குள்ள அழகா வெற்றி வீரனா சுத்தி வருவீங்க. உங்களுக்கு காரியம் எல்லாம் உயர்ந்ததா இருக்கும். ஆண்டவர் அப்படிதான் செய்ய போகிறார். உங்களுக்கு கிருபை வேணா பாருங்களேன். மரியாள் வாலிப பிள்ளையா இருந்தாங்க. ஒரு தரிசனம் வருது. அந்த தூதன் என்ன சொல்றான்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அடுத்தவள் வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை பெற்றவளே நீ வாழ்க முதல் ஆசீர்வாதம். அடுத்த ஆசீர்வாதம் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த 2 கிருபையில பிறந்ததான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ பத்தி பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ச்சியடைந்தார். அப்ப இந்த தேவ கிருபை முதல்ல எங்க தெரியுமா வந்துச்சு? தாய்க்கு மரியாளுக்கு தான் அந்த தேவ கிருபை கிடைச்சிச்சு. மரியாளே நீ கர்த்தரால் மரியாளே நீ கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற. அந்த கிருபையை பெற்ற மரியாள் பெற்ற பிள்ளை இயேசு கிறிஸ்து தேவ கிருபையில என்ன செய்தாரு? வளர்ச்சி அடைந்தார். அந்த தேவ கிருபை தான் நமக்கு என்ன செய்தாரு? அவருக்கு கொடுத்தார். அந்த கிருபையை பெற்ற நாம் கிருபை பெற்றவர்கள். அப்ப அந்த கிருபை தான் நம்மளை என்ன செய்கிறது? தாங்குகிறது. அந்த கிருபை தான் நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. அந்த கிருபையினால் தான் நம்ம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு, வர வர அவர் என்ன செய்தாரா? விருத்தி அடைந்தார். அப்ப அந்த கிருபை நம்மளை என்ன செய்யுது? வர வர வளர்ச்சியின் பாதைக்கு, விருத்தியின் பாதைக்கு கொண்டு செல்கிறது. எனவே பெரிய மாணவர்களே, தேவனுடைய கிருபையை நாம் அலட்சியமாக எண்ணாமல், மோசே கேட்கிறார், தேவனே ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில நான் ஒரு ஸ்பெஷலா தெரியணும்னா, நான் ஒரு விசேஷவனா இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு சொன்னதான் அவர் சொல்லாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அடுத்த வசனம் சொல்றது, எவன் மேல் நான் அன்பா இருக்கேனோ, எவன் மேல் இரக்கமாய் இருக்கிறேனோ அவன் மேல மட்டும்தான் என் கிருபையை நான் என்ன செய்வேன்? வைப்பேன். அப்ப நீங்க இயேசுவை நேசித்தால் அவர் உங்களை நேசிப்பார். நீங்கள் தேவன் மீது அன்பு கூர்ந்தால் அவர் உங்கள் மீது அன்பு கூறுவார். அப்பொழுது அவருடைய கிருபை உங்கள் மீது இருக்கும். அந்த கிருபை உங்களை காக்கும் கிருபை. அதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த கீழே பாட்டு ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம், நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சர்வம் எல்லாவற்றும் நான் இங்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதுவரை என்னுடைய எண்ணம் போல நான் அழைஞ்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த சிலுவையில நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள், இழந்த நன்மைக்கு ஈடாய் எல்லா காரியங்களும் கொடுக்க போகிறார். ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதனாகவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரை என்னையே சத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே எல்லாரும் எழுந்திருந்து சத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே.
உம்மை தடுத்திட யாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என்பன அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என்பன அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நோவாவுக்கு சொல்லுகிறார், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உலகம் முழுவதும் அழிந்தது, நோவா குடும்பம் மாத்திரம் அந்த கிருபையால் காப்பாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மூன்றாவது உலகப் போர் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. விதவிதமான பாஸ்பரஸ் குண்டுகள் வெடிக்கப்படுகின்றன. அவையெல்லாம் காற்றிலே கலந்து வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை சுவாசிக்கிற மனிதன் அந்தந்த இடத்துல அப்படி சுருண்டு விழுந்து செத்து விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பயங்கரமான உலகத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து நம் ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாதவன், நான் ஒன்றும் இல்லாதவள், நான் வெறுமையானவன், நான் வெறுமையானவள், நான் பலம் இல்லாதவன், எல்லா விஷயத்திலும் நான் ரொம்ப பலவீனமாக தான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை நீதிமான் என்று சொல்லணும். அந்த நீதிமானுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல உங்கள் மீது உங்களுக்கும் கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். அந்த கிருபை உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும், உங்கள் உறவினர்களை காப்பாற்றும். அந்த அழிவு காலம் முடியும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையால் நீங்கள் காக்கப்படுவீர்கள். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். அருமையான இந்த கூடுகையிலே ஆண்டவர் எங்களோடு இருந்ததற்காக சோத்திரம். இறைபெருமான இயேசு எங்களுக்கு அருளிய கிருபையின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதுவரை வெறுமையாக இருக்கிறோம் அப்பா. ஏதோ உம்முடைய கிருபையை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். சங்கீதங்களிலே வேத ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் வெளிப்படுத்தல் வரைக்கும் கிருபைகளை குறித்து ஆயிரக்கணக்கான கிருபைகள் சொல்லப்பட்டிருந்தோம். அந்த கிருபைகளை நாங்கள் வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த கிருபையை இன்று வரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு உம்மை தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள், வெளியில் லைவ் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபையினாலே ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. அந்த கிருபையினாலே எங்களுடைய குடும்பங்கள் நிர்மூலமாகாமல் நீர் பாதுகாத்து கொள்வீர். உம்முடைய கிருபையினாலே எல்லாரும் எங்களை கைவிட்டாலும் உம்முடைய கிருபையினால் எங்களை ஏந்துவீர், எங்களை தாங்குவீர், எங்களை சுமப்பீர், எங்களை தப்புவிப்பீர். உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை மறக்க மாட்டீரப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சகோதரனே, நீ கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. வாலிப மகளே, நீ கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. தாய்மார்களே, நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. என் ஆண்டவர் ஒருவரையும் மறக்க மாட்டார். உங்கள் ஒருவரையும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் நினைவில் உங்களை வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறார். உங்களை தோள் மீது சுமக்கிறார். எனவே தான் அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானமும் கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நிறைந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் தாழ்பால்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக.
நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திருந்தோம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. மறைந்திருந்தோம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சாயந்தரம் சிஸ்டர் வீட்டில் பிரேயர் 6:30 மணிக்கு குடும்பமாக எல்லாரும் வாங்க. கர்த்தர் உங்களை அன்புடன் அழைக்கிறார்.